வணக்கங்க. இன்றைக்கி சூப்பராக ஒரு முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தேவையான அளவு ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுடலாங்க. பச்சை மிளகா ஒரு வரமிளகா காரத்துக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு லைட்டாக ஒரு பாதி வதங்கினா போதுங்க. வதங்கின பிறகு நம்ம நல்லா பொடியாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை நம்ம போட்டுக்க போகிறோம். முள்ளங்கி போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு பாசி பருப்பு வந்து நான் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிடணும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ வந்து அந்த பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கும். இந்த பருப்பு இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி தெளிக்க வேண்டாங்க. இப்போது தண்ணி வந்து அதிலருந்தே தண்ணி விடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க நல்லா அந்த தண்ணியிலே இந்த பருப்பும் முள்ளங்கியும் நல்லா குக் ஆயிரும். அதே மாதிரி சால்ட்டு ஒரு பாதி அளவு குக் ஆனோடனே சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு அதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விட்டுட்டு இருந்தாக்க இந்த பருப்பு காய் நல்லா குக் ஆயிரும். காய் நல்லா குக் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக மட்டும் ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா குக் ஆகிருச்சு. காய் நல்லா குக் ஆனோடனே நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. தேங்காய் துருவி வச்ச தேங்காயை மேலே போட்டுட்டு நம்ம ஒரு மினிட்ஸ் மட்டும் அதை மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் யூஸ் பண்ணுவோம் முள்ளங்கி. ஆனால் பொரியலாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இது முள்ளங்கி அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு கூட சேர்க்கும் போது நம்ம டெய்லி சாம்பார் வைப்போம். ஆனால் இந்த முள்ளங்கியை இந்த மாதிரி பொரியலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். அந்த சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால ரொம்ப சாம்பார்லேயே சாப்பிடும்போது நமக்கு போர் அடிக்கும். அப்போ இந்த மாதிரி பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் இந்த முள்ளங்கியை நீங்கள் ஒரு தடவை இந்த பருப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை